ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அரிசிக்கு தண்ணி போட்டாச்சு. நம்ம 10 நிமிஷம் அரிசி ஊறினதுமே நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடிகட்டின அரிசியை இதில் சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே உங்களுக்கு பக்குவமாக வெந்து வந்துடும். ஃப்ரைட் ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி நம்ம இதில் அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. சாதம் இந்த அளவுக்கு விரிஞ்சதும், நம்ம டம் பிரியாணிக்கெலாம் பண்ணணும் காமிச்சோம்ல, அதில் சின்ன சின்ன கிராக்கர்ஸ் மாதிரி வரும். இந்த அளவுக்கு விரிஞ்சதும் நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். கம்ப்ளீட்லி தண்ணியை வடிச்சிட்டேன். அரிசியை சாதத்தை இதில் சேர்த்துடுறேன். இப்படி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். அதாவது பக்குவமாக வருமா வராதான்னு ஒரி பண்ண வேண்டாம். நம்ம சாதம் எடுத்தோம்ல, அந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு அந்த வடித்த தண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோ போதும், அதுக்கு மேலே வேணாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விடுங்க. அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி அதுவாக தானாகவே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, கொட்டிடலாம். சாதம் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு இன்னும் நான் அதை எடுக்கலை. இங்கே பாருங்க, இப்படி கலந்து விட்டிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சாதமாக வரும். கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். சில வேலைகள் தெரியாதனால தான் நம்ம செய்யாமல் இருப்போம். வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் ஆசையாக இருப்பாங்க. நான் நிறைய வீடியோவில் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறது கிடையாது. ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது உங்களுக்கு அது செய்கிற கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை, திறந்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் இதிலே ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டேன். இருந்தாலும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் திரும்ப போட்டுக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறது. முதல்லலாம் நான் பார்த்திங்கன்னா முழுசாக வேக விட்டுட்டு வடிப்பேன். இப்போங்கள்லாம் அப்படி கிடையாது. அந்த அரவியல் கூட கிடையாது. அந்த கிராக் மாதிரி ரைஸில் வந்ததும் நான் இந்த மாதிரி தான் போடுவேன். நெய் போடுறதுனால ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர்லாம் ஒன்றும் மாறாது. ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்கள். நிறைய பண்ணுறதா இருந்தால் அங்கங்கே போட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கலந்து விட்டுருணும். இதை நான் இன்னும் மூடி வைக்கக்கூடாது. நான் நடுவுக்குள்ள கரண்டியை லைட்டாக கொடுத்துட்டு இப்படி வச்சிடுறேன். இல்லை பாத்திரம் மாதிரி. தவா சூடாயிட்ருக்கு. நம்ம இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். 4 முட்டை எடுத்துருக்குறேன். அந்த ஒரு 1/4 கிலோ அரிசி அல்லது 300 கிராம் அரிசியில் நீங்கள் சாதம் பண்ணிங்கன்னா ஒரு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் போட வேண்டாம். எண்ணெய் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துருவோம். எக்கு சேர்த்து போட்டதும் கலந்து விடாதீங்க. அப்படி ஒரு நிமிஷம் விடுங்க. இப்போ லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பெப்பர் நிறைய போட்டால் பிடிக்கணும். இதுலேயும் இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எக் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயே டக்குன்னு அடுத்தது போட்டுருவாங்க. நமக்கு வராது. அதனால பொறுமையாக நம்ம செய்கிறது பெஸ்ட். திரும்ப 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததும் நான் இன்னைக்கு பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 10 பூண்டை பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய கோஸ் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 100 கிராம், கேபேஜ் ஒரு 200 கிராம்னு வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அதனால தான் பூண்டு பேஸ்ட் முதல்ல சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு பேஸ்ட். அது கூட 1 டீஸ்பூன் வினிகர். காய்கறி வதங்க தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு 25 கிராம் குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீதி குடமிளகா ஒரு 25 கிராம் இருக்குது, அதை கடைசியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. நான் கடைசியில் இது மிளகு தூள் சேர்ப்பேன், அதனால 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிளகாய் காரம் தான் பிடிக்குன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த வினிகர் அந்த கோஸோட பச்சை ஸ்மெல் ஒன்று வரும்ல, அது உடனே எடுத்துடும். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டையை சேர்த்துடலாம். சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன். கிரீன் கலர்னாலும் சேர்த்துக்கோங்க, ரெட் கலர்னாலும் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன். வெங்காயத்தால் இப்போதைக்கு ஒரு கை நிறைய சேர்த்துக்கிறேன்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு கடை டேஸ்ட்லேயே பண்ணுறதுனால நான் அஜினோமோட்டோ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் இல்லை, 1/4 டீஸ்பூன் தான். இப்படி பேக்கெட் கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. வேண்டானா விட்டுடுங்க. எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா புரட்டிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் சுருளை வந்துருச்சு. சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை சேர்க்கும்போது கரண்டியால் அள்ளி போடாதீங்க. இப்படி கைகளால் போட்டிங்கன்னா செம உதிரி உதிரியாக இருக்குது, செம சாஃப்டாக வந்துருக்கு. தீயை குறைச்சிக்கிறேன். இது கலர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுது. நல்லா ஒரு கை நிறைய வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேன். கொடை மிளகா வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இதில் கலர முடியாது, கடாய் மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் 4 கிலோ தானே இந்த கடாயை எடுத்தேன். ஆஃப் பண்ணி வச்சுக்கோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு கடாயை மாற்றி ஆகணும். ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக போதும், ரொம்ப கம்மியாக. ஒரு 1/4 டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம பீன்ஸ் போடல, அப்படி வெட்டிட்டோம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால பீன்ஸை வதக்கிட்டு அந்த கடாயில் இருக்க அந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃப்ரைட் ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். முதல்ல இதில் போட்டுருந்துருக்கலாம், கரெக்டாக இருந்திருந்தது. இப்போ நல்லா ஒரு சேர கலந்து விடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ இதில் ஈரம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாத்திரத்தில் அடியில் பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து தெளிச்சுட்டு கலர்னீங்கன்னா சாதம் கலர்ற வரைக்கும் காத்துக்கும். ஹை ஃப்ளேம்லேயே கலந்து எடுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுவோம். சூப்பராக எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் படணும். சாதம் இந்த மாதிரி பொல பொலன்னு வரணும். நான் செய்த மாதிரியே நீங்கள் சாதத்தை வேக வச்சு எடுங்க. அப்படி கையில் தொடும்போதே சாதத்தில் ஒரு சாஃப்ட்னஸ் பார்க்கலாம். இப்போ சூப்பராக அருமையாக நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பரிமாறிட வேண்டியதான். பரிமாறுறதுக்கு முன்னே கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தல் வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்து அப்படியே பரிமாறிட வேண்டியதான். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.